சரி, இன்றைக்கு என்னுடைய பிரசங்கம் தலைப்பு நான் இப்படி போட்டிருக்கிறேன். கிரைஸ்ட் இஸ் ரீசன். கிரைஸ்ட் இஸ் ரீசன். இயேசு கிறிஸ்து அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். ஸோ அதை இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், கவனிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பெரிய சிறப்பு. இயேசு கிறிஸ்து உலகத்திலே 2000 வருஷத்துக்கு முன்பதாய் மனிதனாய் இருந்தார், மனிதனாய் வந்தார். உங்களைப் போல என்னைப் போல இஸ்ரவேல் நாட்டிலே, அந்த பாலஸ்தீன் அந்த 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 ஊரிலே இயேசு கிறிஸ்து மனிதனாய் வாழ்ந்தார். ஆனால் நமக்குள்ளாக ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டும். ஏன் இந்த நாளிலே உலகம் எங்கும், சரியா, எல்லா உலகத்தாரும் இன்றைக்கு நினைவு கூறுகிறார்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறார்கள். Why the world has to celebrate? Why the world must remember Christ Jesus? அதோடைய அர்த்தம், அதோடைய விடை என்னது பிரியமானவர்களே? இயேசு மரிக்கிறதுக்கு முன்பதாய் தன்னுடைய சீடர்களை பார்த்து, ஃபாலோவர்ஸை பார்த்து அவர் ஒரு தைரியமாக ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு மனிதனும் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, என்னால் கூட அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. You know what Jesus said before his death? அவர் என்ன சொன்னாரு? மனுஷகுமாரனை அவர்கள் பிடிப்பார்கள், எதிரிகள் பிடிப்பார்கள், பிடித்து மனுஷகுமாரனுக்கு உபத்திரவத்தை கொடுத்து அந்த மனுஷகுமாரனை சிலுவையிலே அவர்கள் அறைவார்கள் என்று சொன்னார் இயேசு. யாரை பார்த்து? ஜனங்களை பார்த்து. இன்னும் சாவு வரல, சாவு எப்படியாக மனுஷனுக்கு வரப்போகுதுன்னு கூட அவருக்கு மனுஷனுக்கு தெரியக்கூடாது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? என்னுடைய ஜீவன் இந்த சிலுவையிலே முடிவு அடையும் என்று சொல்லி தெளிவாய் சீடர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து சொன்னாரு. இப்ப என்ன பெரிய குழப்பம், ஜனங்களாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. They couldn't comprehend the word that Jesus said. That Jesus in fact was talking about his own death. அது மட்டும் இல்லைங்க, இயேசு அதோட நிறுத்தல, நான் சாவேன், I will die on that cross. This cross will kill me. நான் அடக்கம் பண்ணப்படுவேன், ஆனாலும் 3வது நாள் உயிரோடு நான் எழும்புவேன் என்று இயேசு அந்த வார்த்தையும் கூடுதலாக சொன்னார். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. நான் 100% ஷுவரா சொல்ல முடியும், இயேசுவோடைய சீடர்களும் இயேசுவோடைய ஃபாலோவர்ஸ் ஒரு சில காரியத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சில சத்தியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு மரணத்தை குறித்து பேசினார், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார் பார்த்தீங்களா, 3வது நாளிலே உயிரோடு நான் எழும்புவேன் சொன்னார் பார்த்தீங்களா, அதை சீடர்களும் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய ஃபாலோவர்ஸும் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் இயேசு சொன்னது போலவே 3வது நாளிலே இயேசு உயிரோடு எழும்பினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதை நாம் என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு நினைவு கூற வேண்டும். முதலாவது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின நிமித்தம், பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட் ரெசரக்ஷன், நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம எல்லோரும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம எல்லோரும் நிறைய நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலே நான் பார்த்த மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமாங்க? பிகாஸ் ஆஃப் த ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ன நடந்தது மனுஷனுக்கு, அதிலிருந்து வந்த ஒரு பெரிய ஒரு நன்மை என்ன தெரியுமா? God became so real now. ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, இயேசு செத்து அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தார்னா, கல்லறையிலே இருந்தார்னா, ஐயா, தேவம் என்பவர் will be very general, will be very common person. Am I right? But இப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் 3வது நாளிலே உயிரோடு எழும்பினபடினால் this God became so real, and not only real, he became so personal. We still can have communication, relationship with our risen savior. அதுதாங்க நம்ம பெற்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்லுங்க.
அவர் உயிரோடு இருக்கிறபடினால் பிரியமானவர்களே, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வந்து உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது உங்களுடைய கண்ணீரை துடைக்க அவரால் வர முடியும். ஏன் என்றால், எந்த உறுதியில் நான் பேசுகிறேன், என்னுடைய தேவன் மரித்தவர் அல்ல, என் தேவன் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு செய்தியை நான் சொல்ல இருக்கிறேன். இன்றைக்கு கவலையோடு, இன்றைக்கு விசுவாசம் இல்லாமல் மனம் உடைந்து வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி, தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் மரித்தேன், நான் உயிரோடு எழும்பினேன், இதோ சதா காலமும் நான் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இயேசு உயிரோடு எழும்பின பிறகு கடைசியாக சீடர்கள் என்ன பண்ணினார்கள்? அந்த இயேசுவை தரிசித்தார்கள். கடைசியாக, before Jesus was about to taken back to heaven, Jesus என்ன பண்ணுகிறாரு? ஒரு கேதரிங் வந்து ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரு. 11 சீடர்கள் கூடி வந்தார்கள். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இயேசு அவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லி உறுதிப்படுத்த, சரியா? இயேசுவுக்கு தெரியுது பரமேறி செல்ல போகிறாரு. ஏனென்றால் இயேசு இந்த பூமியிலிருந்து வந்தவர் அல்ல, மனிதர்களைப் போல ஆதாம் பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டவன். இன்றைக்கு நம்ம எல்லோரும் இந்த பூமியிலிருந்து வந்தவர்கள். ஆனா இயேசு கிறிஸ்துங்க இந்த பூமியிலிருந்து மண்ணினாலே வந்தவர் அல்ல. இயேசு எங்கேந்து வந்தாரு? பரத்திலிருந்து இறங்கி வந்தாரு. இப்போ கம்பீரமாக உயிரோடு எழும்பின பிறகு 40 நாள் இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டு அநேகருக்கு காட்சிகளை கொடுத்த பிறகு, தான் ஜீவிக்கிறார் என்று சொல்லி நிரூபித்த பிறகு, கடைசியாக அவர் என்ன தெரியுமா பண்ணினாரு? சீடர்களை வாழ்த்தினாரு, சீடர்களை ஆசீர்வதித்தாரு. இப்போ சீடர்களுக்கு திட்டவட்டமாக புரிஞ்சிருச்சு, எங்க ஆண்டவர் ஜீவிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, எங்க ஆண்டவர் இப்பொழுது பரமேறி செல்ல போகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு தெளிவு வந்தது. ஆனா இயேசு என்ன பண்ணுகிறார் பாருங்க, அந்த நேரத்தில் அந்த சீடர்கள் வந்து சோர்ந்து போகல. இயேசு அவர்களை ஆசீர்வதித்த பிறகு ஒரு வார்த்தையை சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா காலமும் நான் உங்களோடு நான் இருப்பேன் என்று அந்த வார்த்தையை சொன்னாருங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இவர்கள் அதுக்கு பிறகு இயேசுவை காணாமல் வாழ்ந்தார்கள். ஆனா இயேசுவை அவர் கண்ட பிறகு, இயேசு ஜீவிக்கிறார், ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், நம்முடைய கோரிக்கைகளை கேட்கின்றவர் ஒருவர் இருக்கிறார், என்னுடைய இதய துடிப்பை அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி, அதற்கு பிறகு இந்த சீடர்கள் உற்சாகமாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையோட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நல்ல ஒரு செய்தி, உங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நான் இவ்வளவு பேசியும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு அவிசுவாசம் இருக்கும். இது உண்மையை பேசுறீங்களா பாஸ்டர்? பாஸ்டர் நீங்க டூப் போடுறீங்க தானே? எங்க பாஸ்டர் செத்தவங்க உயிரோட வர முடியும்? ஐயா நான் டூப் போடலங்க, சுத்தமான சத்தியத்தை நான் பேசுறேன். பாருங்க, மனிதர்கள் எல்லாரும் நம்மளுடைய தன்மைகள் என்னதுன்னா, நம்பிக்கை வரணும்னா பார்க்கணும். ரைட்டு தானே? நம்பிக்கை வரணும்னா பார்க்கணும். இப்போ இயேசுன்னு சொல்றீங்களே, இயேசு ஜீவிக்கிறார் சொல்றீங்களே, இயேசுவை பார்க்க முடியலையே, ஆனபடினாலே நம்பிக்கை மனுஷனுக்கு வரல. பாருங்க, இது இயற்கையான சுபாவம். மனிதன் பார்த்தாதான் நம்புவான். தட் இஸ் வை ஜீசஸ் என்ன சொன்னாரு உயிரோடு வந்த பிறகு? கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிறோம், காணாமல் விசுவாசிக்கிறவன் அவன் பாக்கியவன். ராமின் சொல்லுங்க. கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிறோம், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அப்ப நம்முடைய விசுவாசம் எந்த அடிப்படையில் இருக்கணும்? இந்த இயேசுவை நான் பார்க்கல, நான் விசுவாசிக்கல, அப்படி இல்லைங்க. ஐயா, கல்லறை காலியாக இருக்குது. Your faith has to be based on the empty tomb. ஐயா, கல்லறையிலே அவரை வைத்தார்கள், கல்லறை மூடப்பட்டது. 3வது நாளிலே அவர்கள் தேடி வந்தார்கள். எதை தேடி வந்தார்கள்? இயேசு அங்கதான் இருப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்தார்கள். ஏன் அவர்கள் பணத்தை தேடி வந்தார்கள்? மனுஷனுடைய இயற்கை, அவனுக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி செத்து போனவன்,
எப்படி செத்து போன இயேசு, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு, அவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். சிலுவையில இயேசு தொங்கினதை பார்த்தாங்க. இயேசு எவ்வளவாய் பாடுபட்டதை ஜனங்கள் பார்த்தார்கள். எவ்வளவாய் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி சுவாசத்தை விட்டுவிட்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை the world witnessed then. எல்லாரும் பார்த்தார்கள். கடைசியா என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு உயிர் விட்டார். அதை பார்த்தார்கள், அதை இறக்கினார்கள், அவரை அடக்கம் பண்ணினார்கள். சரியா, கல்லறை மூடப்பட்டது. மனுஷனுடைய நம்பிக்கை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு முடிவடைந்தது. என்ன தெரியுமா நடந்துச்சு? வெள்ளிக்கிழமை இயேசு மரித்தாரு, வெள்ளிக்கிழமை இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சண்டே ரைட்? சண்டே மார்னிங் என்ன நடந்துச்சு பாருங்க. அந்த பெண்கள் என்ன பண்ணினார்கள்? கல்லறைக்கு போனார்கள். ஏன் அவர்கள் கல்லறைக்கு போனார்கள்? வாசிங்க, மார்க்கு புத்தகத்துக்கு வாங்க, 16க்கு வாங்க, 1ஆம் வசனம். I just want to show to you. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். போதும், நல்ல கவனிங்க. நீங்க நல்ல ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். My question is this: எதற்கு பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில கல்லறைக்கு போனார்கள்? Why they went there? Few women. சரியா, ஒரு சில பெண்களாய் அவர்கள் கூடி, சரியா, அவர்கள் கல்லறைக்கு போனார்கள். When the Sabbath was over, Mary Magdalene, Mary the mother of James, and Salome bought spices so that they might go to anoint Jesus' body. அந்த நாட்களிலே மரியாதை செலுத்த போவார்கள் கல்லறைக்கு. செத்துட்டாரு, மரியாதை செலுத்த ஒரு சில ஸ்பைசஸ் தமிழ்ல அங்க எப்படி எழுதி இருக்குது? ஓகே, ஸ்பைசஸ். அந்த சரீரத்தை அபிஷேகம் பண்ண கல்லறைக்கு போனார்கள். அப்படின்னா எனக்கு என்ன தெரியுது? இந்த பெண்கள், இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள். எதுக்கு கல்லறைக்கு போனார்கள்? மரித்து போன பொணத்தை தேடி போனார்கள், மரித்து போன பொணத்தை பார்க்க போனார்கள். அதுதான் பாயிண்ட். அப்படின்னா இந்த பெண்கள் வந்து யாரை குறிக்கிறாங்க? நம்மை குறிக்கிறாங்க. நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? கடவுள் என்று சொல்லும் பொழுது அவர் இல்லை, கடவுள் என்று சொல்லும் பொழுது அவர் மரித்தவர், கடவுள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய விசுவாசம் சொல்லுது. நம்முடைய நம்பிக்கை என்னது? கடவுளை குறித்து பேசுறாங்க, ஆனா கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அது உள்ளத்தின் ஆழத்திலே, சிந்தையிலே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. நீங்க இமேஜின் பண்ணுங்க, இந்த பெண்களும் சீடர்களும் இயேசு செஞ்ச அற்புதத்தை பார்த்தாங்க, இயேசுடைய போதனையை கேட்டாங்க. இயேசு சொன்னாரு, நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆவது நாள் எழும்புவேன் என்று சொன்னாரு. இதெல்லாம் கேட்டார்கள், கேட்டும் நம்பிக்கை இல்லை. பிரியமானவர்களே, இதுதான் நாம். You must understand this is the reality. ஏன் இப்படியாக இருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற தாக்கம், இந்த உலகத்தில் வருகின்ற போராட்டத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது, சோதனைகளை பார்க்கும் பொழுது, மனிதர்கள் வடிக்கின்ற கண்ணீரை பார்க்கும் பொழுது, when we see the suffering, we are not able to comprehend that God is living. We are not able to accept that. We are not able to believe that. அந்த பெண்களும் அந்த நாளிலே நம்பிக்கையற்றவர்களாய் பொணத்தை தேடி போனார்கள். ஒருத்தரும் கல்லறைக்கு ஓடி போய் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க ஒருத்தரும் போல, செத்து போன மனிதனை அவர்கள் தேடி போனார்கள். ஆமென் சொல்லுங்க. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? வானமும் பூமியும் அழிந்து போகும், நான் சொன்ன வார்த்தைகள் அழியாது. அவர் சொன்னதை செய்கிறவராயிருக்கிறார். ஐயா, அவர் சொன்னதை செய்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் நாட்டுக்கு போயிருந்தோம், எருசலேம் பட்டணத்துக்கு போயிருந்தோம். இயேசு அடக்கம் பண்ண இடத்துக்கு கொண்டுட்டு போனார்கள். கல்லறை இருக்குதுங்க.
ஆனா அந்த இடத்தில் யார் இல்ல? இயேசு இல்ல. ஆமென். அங்க ஒரு பட்டியல் போட்டு இருக்கிறாங்க. He is not here, he has risen. அவர் இங்க இல்ல, அவர் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி பட்டியல் போட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ சாமியார்கள் இருந்தாங்க, குருமார்கள் இருந்தாங்க, வழிகாட்ட வந்தோன்னு சொல்லி எத்தனையோ தெய்வர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு திட்டவட்டமாய் நான் சொல்ல முடியும், அவருடைய கல்லறை, அவருடைய சடலம், சரி, அவருடைய பாடி இன்னும் புதைக்கப்பட்டு மண்ணில் இருக்குது. ஆனா ஒரே ஒரு மனிதனுடைய சடலம், சரீரம் இந்த உலகத்தில் இல்லை. அவர் உயிரோட எழும்பினார். ஆமீன். என்ன நடந்தது? அந்த பெண்கள் எல்லாம் ஒரு கவலையோடு, கண்ணீரோடு, எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த பணத்தை அவர்கள் தேடி போகும் பொழுது என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நிறைய இடத்தில், ஒரு இடத்தில் தேவ தூதர்கள் இறங்கி வந்து இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி செய்தியை சொன்னார்கள். ஆனா ஒரு கட்டத்தில் ஒரு பெண்மணிக்கு இயேசுவே என்ன பண்ணினாரு? வெளியப்பட்டாரு. எல்லாரும் பாஸ்டர் கூட இருக்கிற ராமின் சொல்லுங்க, யார் அந்த பெண்மணி? மரியா, மேரி மேக்டலின். இவங்க வந்து இயேசு ரொம்ப நேசிச்சாங்க. இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு பயங்கர சோதனையில, ஒரு பயங்கர பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருந்தாங்க. என்ன பிரச்சனைனா, இவங்களுக்குள்ளாக 7 அசுத்தாவி இருந்துச்சாம், 7 விதமான பேய் இருந்துச்சாம். பேய் பிசாசிலே சரியா அகப்பட்டு வாழ்ந்த ஒரு சகோதரி ஒரு நாள் இயேசுவை இந்த சகோதரி தேடி வரும் பொழுது, இயேசு இந்த சகோதரியை பார்க்கும் பொழுது என்ன தெரியுமா பண்ணினாரு? சுகம் இல்லாமல் விடுதலை இல்லாமல் வாழ்ந்த சரியா இந்த தரித்திரத்துல, பேயின் பிசாசோடைய பிடியில வாழ்ந்த மெக்டலின் மேரிய இயேசு என்ன பண்ணினாரு? ஒரு வார்த்தையை சொல்லி அந்த மகளை பரிசுத்தப்படுத்தினாரு, அந்த மகளுக்கு சுகத்தை கொடுத்தாரு. நல்ல கவனிங்க, எப்பொழுது மேரி மெக்டலின் விடுதலையை பெற்றாங்களோ, நன்மையை பெற்றாங்களோ, அவங்களுக்குள்ளாக ஒரு காதல் இயேசு கிறிஸ்து மீது, அவங்களுக்குள்ளாக அன்பு பொங்கியது. இவர்தான் என்னுடைய ஆண்டவர், இவர்தான் என்னுடைய பதில், இவர்தான் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி அப்படியா எண்ணி வாழ்ந்தாங்க. நல்ல கவனிங்க, நல்ல நம்பிக்கையா இருந்தாங்க, இயேசுவுக்காக பாடுபட்டாங்க, இயேசுவுக்காக ஊழியம் பண்ணினாங்க, இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் நல்ல கவனிங்க, இயேசு மரித்து போன பிறகு, இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் இப்பொழுது சுக்கு நூறாய் உடைந்து போனது. And she became very broken person. But Jesus came. அவளை தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி, அவளுடைய நம்பிக்கையை தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி, நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லி நிரூபிக்க கடவுள் ஒருவர் இருக்கிறாரு. நம்பிக்கை கொடுக்க இயேசுவை என்ன பண்ணினார் பாருங்க. அவர் ஜீவிக்கிறபடினால் அவர் இயேசு வந்து அந்த மகளுக்கு ஒரு தரிசனத்தை, ஒரு காட்சி மூலியமாக தன்னை வெளிப்படுத்தினார். அதை நம்ம பார்ப்போமா? அந்த காட்சியை நீங்க நல்லா பாருங்க. நீங்க யோவான் புத்தகத்துக்கு வாங்க. You will see the resurrected Lord. He tried to prove himself to this unbelief person. You turn with me to book of John chapter 20 now. யோவான் 20ஆம் அதிகாரம் 15 இருந்து 17 வாசிப்போம். நான் முதல் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Book of John chapter 20 verse 15. We're going to see how the Lord revealed himself to this woman called Mary Magdalene. He asked her, "Woman, why are you crying? Who is it you are looking for?" Thinking he was a gardener, she said, "Sir, if you have carried him away, tell me where you have put him, and I will get him." Verse 16. Jesus said to her, "Mary." Jesus said to her, "Mary." She turned toward him and cried out in Aramaic, "Rabboni," which means teacher. She said, "Do not hold on to me, for I have not yet ascended to the Father. Go instead to my brothers and tell them, I am ascending to my Father and your Father, to my God and your God." நல்ல அந்த வசனத்தை கேளுங்க. என்ன நடந்துச்சு? அந்த மேரி மக்டலினோடு இயேசு வெளியப்படும் போது என்ன பேசினார்? இந்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, "ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்?" என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, "ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால்." ஓகே, ஒரு கேள்வி. யார் நிக்கிறப்போ?
ரெசரக்டட் லார்ட்ல செத்து போனவர் இப்பொழுது தன்னுடைய ஆணிப்போ இந்த கரத்தினாலே, தன்னுடைய ஆணிப்போ இந்த சரீரத்தினாலே வந்து நிற்கிறாரு. ரைட்? இப்போ இவ யாரு கூட பேசுறா? யாரை தேடி வந்தா? செத்து போன இயேசுவை தேடி வந்தா. இப்போ இந்த செத்து போன இயேசு வந்து நின்று பேசுறாரு. இவளுடைய விசுவாசம் பாருங்க எவ்வளவு குறைவா இருக்குது. ஒருவேளை கண்கள் எல்லாம் மூடி இருக்கலாம் கண்ணீரினால். அவிசுவாசம் கண்ணை மூடிருச்சு. இயேசு பேசுறாரு, சிறியே யாரை தேடி வந்திருக்கிற? அவங்க என்ன சொல்றாங்க? சரே, திங்கிங் he was a gardener, தோட்டக்காரர். சரே, அந்த இயேசுவை நீங்க எடுத்திருந்தா, திருடி இருந்தா, தயவு செய்து, அவர் என்னுடைய குரு, அவரை ரொம்ப நான் நேசிக்கிறேன், அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, சரே எங்க அவரை வச்சிருக்கிறீங்க? Can you show to me? அதற்கு இயேசு என்ன சொன்னாரு? வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். இயேசு என்ன சொன்னாரு? பெற்றோர்கள் வச்ச பேருங்க மரியாளே, மேரி, பிரான்சிஸ். இயேசு யாரையுமே பார்த்து டேய் ஏய் ஓய் ஹாய், ஜீசஸ் will never do that. ஜக்கியஸை பார்த்து என்ன சொன்னாரு? Zacchaeus, come down. பீட்டரை பார்த்து he is the rock. எவ்வளவு கனியாய் கூப்பிடுறாரு பார்த்தீங்களா? மரியாதை, மேரி. இதுக்கு முன்ன நான் ஒன்று சொல்றேன், கனியோடு அன்போடு இந்த மரியாதை கவனிக்கிறவர், நேசிக்கிறவர், கூப்பிடுகிறவர் இயேசு மாத்திரமே. Only Jesus can call her in that way. Jesus said, Mary. அந்த சத்தத்தை கேட்ட பிறகு, இது அவருடைய சத்தம் அல்லவா, இது என்னுடைய தேவனுடைய சத்தம் அல்லவா, அவள் உணர்ந்தாள். And she realized this is not an ordinary voice, this is not an ordinary person, this is the Lord. அவள் திரும்பி பார்த்து என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்தை வாசிங்க. அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அடுத்தது வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, இப்பொழுது நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரர் இடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஆமென். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, அந்த நேரத்தில் மரியாளுடைய இருதயம் எப்படியாக இருந்திருக்கும். ஒரு பக்கத்துல பயம், ஃபியர், சரியா, ஒரு பக்கத்துல ஒரு பயங்கர ஆச்சரியம், சரியா. அவருடைய மண்டைய அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஓடி இருக்கும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மண்டை ஓடினவன் சொல்லிட்டு. லிட்டரலி அந்த நேரத்தில், ஏன்னா சரித்திரத்திலங்க செத்தவன் உயிரோடு வர முடியாது. இட் இஸ் நாட் ஃபேக்ட். ஐயா, அது சயின்ஸ் இல்ல, இட் இஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல். எப்படி செத்து போன உயிரோடு வர முடியும்? இப்ப செத்து போனவர் வந்து பேசுகிறாரு, மரியாளே என்று சொல்லி பேசும் பொழுது அவருடைய உள்ளத்தின் ஆழத்துல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, உற்சாகம் வந்திருக்கும். என்ன நடந்துச்சு பாருங்க. அந்த உடைந்து போன உறவு, மரண நிமித்தம் மரியாளுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உறவு மறுபடியும் இப்பொழுது த்ரூ த ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட், அந்த உறவை இயேசு கிறிஸ்துவோடு இப்பொழுது அது சரிப்படுத்தப்பட்டது. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன் இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த தேவனை நீங்க நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, நம்பிக்கையோடு நீங்க அவரை நம்பி கூப்பிட்டீங்கன்னா, அவர் இறங்கி வருவார் என்று சொல்லி திட்டவட்டமாய் நான் உங்களோடு இந்த காரியத்தை நான் சொல்ல இருக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். நான் வாலிபனாக இருக்கும் பொழுது, நான் அந்த நாட்களிலே பத்துகஜால தான் பாஸ்டர் வந்து பிறந்து வாழ்ந்த ஒரு இடம் பத்துகஜால. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், நானே என்னுடைய பாஸ்டர் ஒரு சில குழுவினர்கள் பத்துகஜா சபையிலிருந்து நாங்கள் புறப்பட்டு அங்கே தில்லோயின்தானில் ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச் இருக்கும், அங்கே ஆராதனை செய்ய போவோம். ஸோ அந்த தில்லோயின்தான் சபைக்கு வந்து ஒரு டீக்னஸ் இருந்தாங்க, ஒரு தலைவி இருந்தாங்க. அந்த தலைவி வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சி நான் கேட்ட பிறகு நான் உள்ளம் அசந்து போனேன். என்ன சாட்சினா, எப்படி அவங்க கிறிஸ்துவுக்குள் வந்தாங்கன்னு சொல்லி, வேற மதத்தில் இருந்தாங்க, வேற நம்பிக்கையில இருந்தாங்க, அந்த மற்ற நம்பிக்கையை விட்டுட்டு எப்படி கிறிஸ்துவுக்குள் வந்தாங்கன்னு சொல்லி ஒரு சாட்சியை சொன்னாங்க.
திலோயின்தன் பகுதியிலே அந்த கிறிஸ்துவுக்குள் வருகிறதுக்கு முன்ன அங்க ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு மலேசியா பகுதியிலிருந்து எல்லா மாநிலத்திலிருந்து எல்லாரும் அந்த கோயிலுக்கு போவாங்களாம். யாரை பார்க்க? இந்த சகோதரியை பார்க்க, இந்த தாயை பார்க்க போவாங்க. இவங்க ஒரு வினோதமான ஒரு காரியத்தை செய்வாங்க, ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்வாங்க. அவங்க மீது அருள் வரும் பொழுது பட்டயத்தை அவர்கள் வைப்பார்கள், கத்தியை வைப்பாங்க, அந்த சொனப்பான கத்தியை வைப்பாங்க. அந்த அருள் அவங்க மேல வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? அந்த கத்தி மேல நடந்து போவாங்க. அப்போ அங்க வந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? இது தேவனுடைய அருள், இது தேவனுடைய மகிமை என்று சொல்லி அதை பார்க்கவே எல்லாரும் வருஷந்தோறும் திருவிழாவுக்கு வருவாங்க, தாயை பார்க்க வருவாங்க. அவங்களுடைய ஜனங்களுடைய நம்பிக்கை என்னது? இந்த தாய்க்கும் கடவுளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்று சொல்லி இந்த நம்பிக்கையோடு அந்த காட்சியை பார்க்க வருவார்கள். அப்ப அந்த தாய் இந்த சாட்சியை சொன்னாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல கத்தி மேல நடக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எங்க தப்பு பண்ணுனாங்கன்னு தெரியல, எப்படி ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னு தெரியல. அன்றைக்கு கத்தி காலை ரொம்ப ஆழமா என்ன பண்ணிருச்சான்? வெட்டிருச்சான். 2-3 இடத்துல அந்த கத்தி என்ன பண்ணிருச்சு? அவங்களுடைய காலை வெட்டிருச்சு. வெரி வெரி டீப் வூண்ட். ஸோ என்ன பண்ணினார்கள்? ஆம்புலன்ஸ் கால் பண்ணினாங்க. they rushed her to the hospital. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணினாங்க? பரிசோதிச்ச பிறகு கத்தி காலை ரொம்ப ஆழமா என்ன பண்ணிருச்சு? வெட்டிருச்சு. உங்களுடைய காலை காப்பாற்ற முடியுமா? அப்படி போல ஒரு கேள்விக்குறியை அவர்கள் எழுப்பினார்கள். அப்போ என்ன நடந்துச்சு? அந்த ராத்திரி நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த தாய் படுத்திருக்கும் பொழுது அந்த ராத்திரி நேரத்தில் நம்பிக்கையை இழந்து என்ன தெரியுமா சொன்னாங்களாம்? மனசுக்குள்ளாகவே மொனவனாங்களாம். என்ன மொனவனாங்க? தெய்வமாக நம்பிக்கொண்டிருந்தேன், தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நான் வாழ்ந்தேன். தெய்வம் என்னை கைவிட்டுருச்சு, இனி எனக்கும் தெய்வத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை என்று சொல்லி வெறுத்து she was literally cursing God. தேவனை சபித்தாங்க. கடவுளே, நீர் இருக்கிறீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு நான் வாழ்ந்தேன், என்னை கைவிட்டுட்டீங்களே, நீர் இல்லை என்று சொல்லி மறுத்தாங்க. அது அந்த வார்த்தையை சொன்ன பிறகு இன்னொரு காரியத்தை சொன்னாங்களாம். அப்படி மெய்யான ஒரு தேவன் ஒருவர் இருந்தால் என்னை தேடி வரணும், நாம் பார்க்கணும். உண்மையான தேவன் ஒருவர் இருந்தால் நான் அவரை தரிசிக்கணும், அவரை பார்க்கணும், அவரோடு பேசணும் என்று சொல்லி சவால் சொல்லி நக்கலாக இந்த ஜெபத்தை அவங்க ஏறெடுத்தாங்க. பிரியமானவர்களே, ராத்திரி நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். அவங்க சொல்றாங்க, அவங்க படுத்திருந்த இடம் அந்த அறை இருளாய் இருந்தது. அந்த ஜெபத்தை, அந்த சவாலான ஜெபத்தை ஏறெடுத்தின பிறகு ஒரு மகிமையான வெளிச்சம் அந்த அறைக்குள்ளாய் வந்தது. அந்த அறைக்குள்ளாய் யாரு நடந்து வந்தா? நாம் ஜீவிக்கின்ற இயேசு அந்த அறைக்குள்ளாய் நடந்து வந்தார். இயேசு என்ன பண்ணினார்? அவங்க பார்க்கிறாங்க, அந்த மகிமையை பார்க்கிறாங்க, அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த பிரகாசத்தை பார்க்கிறாங்க. அவர்தான் இயேசு என்று சொல்லி கண்டுபிடித்தாங்க. இயேசு என்ன பண்ணினார் பாருங்க, அவர் குனிந்து அந்த பாதத்தை தொட்டாராம். அந்த தாய் சொல்றாங்க, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கரம் என் சரீரத்திலே பட்டதோ, எப்பொழுது அந்த ஆலயனை தொட்டாரோ, அந்த நேரத்தில் ஒரு பரிபூர்ண சுகத்தை அந்த தாய் என்ன பண்ணினாங்க? பெற்றாங்க. அது மாத்திரமல்ல, இயேசு சொன்னாரா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை இயேசு சொன்னார். ஆமீன் சொல்லுங்க. ஏன் இந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன்? பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இயேசு சொன்னார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் இறங்கி மறு உத்தரவு கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறேன். இயேசுவாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில நீங்கள் இருந்தாலும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், என் அப்பன் இயேசு உங்களோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இறங்கி உங்களுக்கு பலத்தை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் என்னுடைய அடுத்த குறிப்புக்கு நான் போகிறது பண்ண, அப்படி இயேசு உங்களை தேடி வந்தா என்ன ஜெபத்தை நீங்க ஏறெடுப்பீங்க? எனக்கு இது ரொம்ப முக்கியம், நீங்க பதில் சொல்லணும். அப்படி அந்த ஆள் வராரு,
ஆணிப்போ இந்த கரத்தோடு வராரு. ஐயா நான் சொல்றேன், நேத்து முந்தானத்து ஒரு கட்டுரை நான் உங்க குரூப்ல நான் போட்டிருந்தேன், சிஎஸ் குரூப்ல நான் போட்டிருந்தேன். இயேசு உங்களை தேடி வந்தார்னா, இன்றைக்கு ஒரு வேளை வந்தார்னா எப்படி வருவாரு? அவருடைய ஆணிப்போ இந்த கரத்தோடு தான் வருவாரு. விளங்குதா இல்லையா? அந்த மார்க்கிங் அங்க இருக்கும். நான் என்னை தேடி இயேசு வந்தார்னா என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து, உம்முடைய ஆணிப்போ இந்த கரத்திலிருந்து ஒரு நன்மையும் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும். அதுதான் சபையோடைய ஜெபமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் ஜீவன், அவர்தான் முத்து. பிரியமானவர்கள், நல்ல கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்து மரித்தோர் உயிரோடு வந்த பிறகு அந்த தன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த காட்சியை காண்பித்தார் பார்த்தீங்களா சீடர்களுக்கு. அவர்கள் எல்லாரும் அதற்கு பிறகு தாங்களை அர்ப்பணித்து இயேசுவுக்கு அவருக்காக வாழ்ந்தார்கள். அதுதான் அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எடுக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கமிட்மெண்ட், இயேசு அப்படி வந்தார்னா சுகம், பணம் இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. அதை விட நமக்கு முக்கியமான ஒரு காரியம், எனக்கு அந்த இயேசு போதும், எனக்கு அந்த இயேசு போதும் என்று சொல்லி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்க. என்னுடைய இரண்டாவது குறிப்புக்கு நான் போகிறேன். எப்பொழுது இயேசு மரித்தாரோ நம்பிக்கைக்கு இடமில்லாமல் போனது. எப்பொழுது இயேசு மரித்தாரோ மனுஷனுக்கு சந்தோஷம் இல்லாமல் போனது. எப்பொழுது இயேசு மரித்தாரோ அவருடைய மரணத்தோடு சமாதானத்தையும் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். டு யூ நோ தட்? ஐயா, நம்பிக்கை, அன்பு, விசுவாசம், சமாதானம் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க. இவைகள் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது, நேர்த்தியாய் வாழ முடியாது. தேவனுக்கு அது தெரியும். அப்போ இயேசு ஏன் உயிரோடு வந்தார்னா, அவர்கள் இழந்து போன நம்பிக்கையை கொடுக்க வந்தார். அவர்கள் இழந்து போன சந்தோஷத்தை கொடுக்க வந்தார். அவர்கள் இழந்து போன சமாதானத்தை கொடுக்கவே இயேசு வந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு நம்பிக்கை இல்லாமல் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? சந்தோஷம் எனக்கு இல்ல பாஸ்டர், இந்த வாழ்க்கையில நான் அனுபவித்த பாடுகள் என்னுடைய சந்தோஷத்தை திருடி விட்டது. இட் ஹஸ் ராப்ட் மீ. என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டத்தை நான் பார்த்துட்டேன். இந்த போராட்டத்தை எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு நம்பிக்கை இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நான் ஒன்று நான் சொல்லுகிறேன், நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானத்தை கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கையோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது, மன்னிச்சிருங்க, சில பேர் வந்து இந்த இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி நீ பார்க்குறீங்க, அப்படி இருக்கக்கூடாது, சரியா? அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது எப்படி நீங்கள் போகணும்? சலாம் ஷலோம் என்று சொல்லிட்டு ஒருத்தரை வாழ்த்தி சிரித்த முகத்தோடு நம்பிக்கையோடு ஒருத்தர் நீங்கள் என்ன பண்ணணும்? வாழ்த்தணும். நம்பிக்கையோடு நீங்கள் வாழ வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன், மறுபடியும் கதைக்கு நான் வரேன். இயேசு செத்து போன பிறகு இயேசுக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். பணத்துக்காக மனுஷன் எதையும் செய்வான். யூதர்கள் என்ன சொன்னார்கள்? காட்டி கொடு, பணத்தை கொடுக்கிறேன். எத்தனையோ வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு தூக்கு மாட்டி செத்துட்டான். யாரு? யூதாஸ். இப்ப மிச்சம் மீதி எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த 11 பேர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? ஊழியம் பண்ணினானுங்க. They call them as a leader. They call themselves a leader. நாங்கெல்லாம் லீடர் சாதாரணவங்க அல்ல, நாங்க யாருடைய ஃபாலோவர்? கிறிஸ்துவோடைய ஃபாலோவர். இப்போ இயேசு செத்து போனதை சிலுவையில் தொங்கி இயேசு உயிர் விட்டார் பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டானுங்க. பார்த்த பிறகு, ஏன்னா பாருங்க, இதுக்கு முன்ன இயேசு தான் இவங்களை காப்பாத்தினாரு. இதுக்கு முன்ன இயேசு தான் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு? காவல் கொடுக்க வேண்டிய தெய்வம் இப்போது சிலுவையில் தொங்கி உயிரை கொடுத்துட்டாரு, உயிரை விட்டுட்டாரு. இவனுங்க இப்பொழுது பயத்திலே பதற்றம் அடைந்து நம்பிக்கை இல்லாமல் ஒரு அறைக்குள்ளாய் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். They were so afraid. இன்னைக்கு பயத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? Are you fearful today? பயம், மரண பயம், குடும்பத்தை குறித்து பயம், வாழ்க்கையை குறித்து பயத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நல்ல கவனிங்க.
அந்த இழந்து போன நம்பிக்கையை கொடுக்க வந்தாரு பாருங்க இயேசு. எப்படி திரும்ப வந்தாரு? இன்னொரு காட்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். பாஸ்டர் கூட வாங்க இப்பொழுது யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Turn with me to book of John chapter 20. I want to show to you how God restored hope, joy and peace back to the disciples. John chapter 20 verse 19 to 21. So when it was evening on that day, the first day of the week, and when the doors were shut where the disciples were, for fear of Jews, Jesus came and stood in their midst and said to them, peace be with you. Verse 20. And when he said this, he showed them both his hands and his sides. The disciples then rejoiced when they saw the Lord. So Jesus said to them again, peace be with you. As the Father sent me, I also send you. வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சாயங்கால நேரத்துல சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் 11 பேர் கூடியிருந்தார்கள். யூதர்களுக்கு பயந்து பதுங்கி இருக்கிறாங்க. கதவுகள் பூட்டி இருக்கையில் என்ன மூடி இருந்துச்சு? எல்லாத்தையும் நல்லா லாக் பண்ணிட்டானுங்க. உள்ள யாரும் வந்துடக்கூடாது, யூதர்கள் வந்துடக்கூடாது, எதிரிகள் வந்து பிடிக்க கூடாது. ஏன்னா யார் யாரெல்லாம் ஜீசஸை ஃபாலோ பண்ணாங்களோ பிடிச்சு அவங்களை எங்க எங்க போடணும்? சிலுவையிலே அடிக்கணும்னு சொல்லி திட்டத்தை போட்டுட்டார்கள். அந்த பயத்திலே, மரணத்தின் பயத்திலே கதவை பூட்டி உள்ளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஐ பிலீவ் எல்லாரும் இப்பொழுது நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மரணம், பயம். வாசிங்க. இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என்ன பண்ணினாரு? ஐரேன் சொன்னாரு. ஜீசஸ் said, ஐரேன், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்று சொன்னாரு. ஜீசஸ் said, ஐரேன், பீஸ்னு சொன்னாரு. பீஸ், பயப்படாத. ஐயா நான் சொல்றேன், பயத்துக்கு எதிரான ஒரு வார்த்தை, பயத்துக்கு எதிரான ஒரு மொழி, பயப்படாதே. பயந்து கொண்டிருந்தார்கள். பயப்படாது என்று சொன்னாரு. இவனுக்கு பெரிய ஒரு குழப்பம் வந்திருக்கும். யார் இந்த ஆளு? கதவு பூட்டி இருக்குது. கதவு பூட்டி இருந்தோம், எப்படி இந்த ஆளு உள்ளுக்கு வந்தாரு? இன்னும் கூடுதலாக பயம் இருந்திருக்கும். அதுக்கு இயேசு என்ன பண்ணார் பாருங்க, வாசிங்க. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தாரு. காயத்தை காண்பித்தாரு. ஐயா நான் யாரும் இல்லை, நான் பேய் இல்லை, நான் யாரு? 2 நாளுக்கு முன்ன சிலுவையில தொங்கணும் பாத்தீங்களா? உங்களுக்காக சரியா காயப்பட்டம் பாத்தீங்களா? அந்த காயம் நிறைந்தவனாய் வந்திருக்கிறேன், நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லி நிரூபிக்க அந்த வார்த்தையை சொல்ல வந்தாரு. பாருங்க, அதுக்கு பிறகு என்ன வார்த்தை சொல்றாரு? வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக என்று சொல்லி அந்த வார்த்தை இயேசு சொன்னார். இன்றைக்கு இரண்டாவதாக, இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்பிக்கை இல்லாமல் பயத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? This message is for you. This message is to you. ஆவியானவர் இந்த காரியத்தை என் உள்ளத்தின் ஆழத்திலே வைத்திருக்கிறார். நிறைய பேர் நம்பிக்கையை நீங்க இழந்துட்டீங்க. நிறைய பேர் இன்றைக்கு பதற்றத்தோடு பயத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த ஈஸ்டர் நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி நான் கொடுக்கிறேன். இழந்து போன நம்பிக்கை, இழந்து போன சரியா அந்த 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 விசுவாசத்தை இன்றைக்கு கூட்டி கொடுக்க, அந்த சமாதானத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்திருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. கடைசியாக நான் பேச போகிறது, இதெல்லாத்தையும் இவர்கள் பெற்ற பிறகு இவர்களுக்கு இப்பொழுது ஒரு மேண்டேட் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நன்மையும் அவர்கள் பார்த்த பிறகு உறவை மறுபடியும் இயேசு சரிப்படுத்தினான். சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்தான். அன்பை அவர்களுக்கு கொடுத்து பாராட்டினான். நம்பிக்கையை கொடுத்தார். இது எல்லாவற்றையும் அவர்கள் பெற்ற பிறகு இயேசு ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார். All the while Jesus was lavishing and Jesus started to bless them, Jesus gave them everything. கொடுத்து கொண்டே தான் இருந்தார். ஆனா இயேசுடைய ரெசரக்ஷனுக்கு பிறகு ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார்.
என்ன எதிர்பார்த்தாரு? நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்க, நீங்க எல்லாம் இனி அனுபவிச்சிட்டீங்க, நீங்க இழந்ததை எல்லாத்தையும் பெற்றுட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷன், உங்களுக்கு ஒரு மேண்டேட் நான் கொடுக்கிறேன். பெற்ற இன்பத்தை, நீ கண்ட காட்சியை, நீ கண்ட நன்மையை நீ என்ன செய்ய வேண்டும்? உலகம் எங்கும் போய் நான் ஜீவிக்கின்றேன் என்று சொல்லி சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். Go and share the good news. Go and share the gospel என்று சொல்லி அவர்களுக்கு இயேசு அந்த கட்டளையை கொடுத்தார். இது எங்க வாசிக்கலாம்? சீக்கிரமாக தமிழ்ல மட்டும் வாசிப்போம். மார்க் 16 வசனம் 19 இருந்து 20 வாசிப்போம். நான் முடிக்க இருக்கிறேன். கடைசி குறிப்பு இன்றைக்கு மார்க் 16 வசனம் 19 20. Jesus gave them the commission. Jesus was expecting something back from the disciples. வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர்கள் என்ன செய்தார்கள்? After received the commission, after they received the mandate வந்து you can read in the book of Matthew chapter 28, right? And then you can read it in the Mark 16 verse 15. அந்த mandate பெற்ற பிறகு அவங்க எல்லாம் என்ன பண்ணினார்கள்? பயந்து கொண்டு பதுங்கி இருந்தவனுங்க இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த காட்சியை பார்த்த பிறகு பயம் எல்லாம் போயிட்டு நம்பிக்கை மறுபடி வந்த பிறகு உற்சாகத்தை பெற்று எல்லாரும் என்ன பண்ணினார்கள்? எல்லாரும் புறப்பட்டு போனார்கள். சார், எங்களுடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார், நாங்கள் பெற்ற இன்பத்தை, இந்த பரலோக அனுபவத்தை, இந்த இயேசுவை சொல்ல வேண்டும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு 11 சீடர்கள், மற்ற ஃபாலோவர்ஸ் எல்லாரும் உற்சாகத்தோடு புறப்பட்டு போனார்கள். அது மட்டும் இல்ல, மார்க் என்ன சொல்றாரு? அவர்கள் புறப்பட்டு போனார்கள், இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலியமாகவே தொடர்ந்து செயல்பட்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இயேசு அவர்கள் மூலியமாகவே தான் ஜீவிக்கிறார் என்று சொல்லி உலகத்தார் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சீடர்கள் மூலியமாய் இயேசு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அன்றைக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு 2000 வருஷங்க. இந்த 2000 வருஷத்திலே எத்தனை பெயர் இயேசு ஜீவிக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி வெளியே போய் சொல்லுகிறார்களோ அந்த மகிமை, அற்புதம், அடையாளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. Sharing the gospel is not a strategy or method for ministry. It is a manifestation of love in the lives of God's children. ஏன் நம்ம போய் சொல்லுகிறோம்? அது ஒரு கடமை இல்லை. ஏன் நம்ம போய் சொல்லுகிறோம்? பாஸ்டர் சொல்லிட்டார் என்று சொல்லி இல்லைங்க. ஐயா, நீங்கள் அனுபவத்தை பெற்றுட்டீங்க, நீங்க அவரை ருசிச்சிட்டீங்க, அவரோடு உறவு கொண்டுட்டீங்க. அப்போ நீங்க தெய்வனை அடைந்த கிறிஸ்தவர்கள். Out of that love relationship, you must go and share the gospel. Amen. ஒரு உற்சாகமான ஒரு கதைகளை சொல்லி நான் பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். இந்த நாட்களிலே சைனா தேசத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில அற்புதத்தை குறித்து நான் உங்களோடு நான் பேசுகிறேன். இது ஒரு மிஷனரி சைனா தேசத்தில் போய், சீனா தேசத்தில் நீங்க இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினீங்கன்னா உங்களை சுட்டு தள்ளிடுவானுங்க. They will kill you. பட் இந்த மிஷனரிமார்கள் என்ன பண்ணுகிறாங்க? நாங்கள் பெற்ற இன்பத்தை போய் நாங்கள் உலகம் முழுவதும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சீனால நிறைய மிஷனரிமார்கள், ஊழியர்கள் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த மிஷனரி சொன்ன சாட்சியை நான் உங்களுக்கு படித்து நான் காட்டுகிறேன். Like in the book of Acts, miracle took place throughout Shandong as God confirmed his word with signs and wonders. One missionary reported, an old man in another town was dying of tuberculosis. His coffin and grave clothes were prepared, and his family and neighbors awaited his death. After an evangelist visited and prayed for him, the man suddenly jumped up and shouted, "I am well." He sold his coffin and contributed the money to the construction of the new meeting hall. ஒரு மனுஷனுக்கு என்ன நோய்? டிபி நோய். சோ அந்த உச்சி கட்டத்துக்கு வந்துட்டா குடும்பத்தார் எதை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க? பெட்டியை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. சாகர நிலைமையில இருக்கிறான். அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு அற்புதம் நடந்தது.
இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. எழுந்திருச்சு நிற்கவில்லை, குதித்தானா. ஆமென் சொல்லுங்க. எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு? நம் இயேசு ஜீவிக்கிறார். இன்னொரு கதை, இதெல்லாம் சைனா தேசத்திலே அந்த ஷண்டோங் அந்த பகுதியிலே நடந்து கொண்டு இருந்த கதைகள். In a small village, a woman had laid out her burial garments and her family members gathered around her bed to mourn. Just as the woman's eyes closed, a lady who had only been saved a few days entered the room. She exhorted, "You must pray to the living God. He hears prayers." She walked over the bed and started to pray for the sick woman. As she prayed, the dying woman opened her eyes and immediately became better. The believing woman witnessed to the power of the gospel. The whole family and the large number of the people were saved. இன்னொரு வீட்டில், ஒரு கிராமத்தில் செத்து போகிற ஒரு நிலைக்குள்ளாக ஒரு சகோதரி இருக்கிறாங்க. உங்களைப் போல சாதாரண விசுவாசி, உங்களைப் போல சாதாரண ஒரு விசுவாசி இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த வீட்டுக்கு போனாங்களா. சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தாங்களா. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ளு, கர்த்தர் ஜீவிக்கிறார். சாதாரண விசுவாசி மூலியமாய் கர்த்தர் அந்த சகோதரியை மரண படுக்கையிலிருந்து இயேசு எழுப்பினார். என்ன நடந்துச்சு? அந்த அற்புத காட்சியை பார்த்து குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்தார்கள். அந்த பட்டணத்திலே அநேக ரட்சிப்புக்குள்ளாய் வந்தார்கள். பிரியமானவர்களே, இதை சொல்லி நான் முடிக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் ஒரு மேண்டேட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கோ அண்ட் preach the gospel. இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல போங்க. உங்கள் மூலியமாய் உலகம் அதிசயத்தை காணும். உங்கள் மூலியமாய் உலகம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் என்று சொல்லி சந்தேகமே இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us pray.